தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், 4 மிளகு, 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையும் இது நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதோடு நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய் வேகிற வரையும் இதை கொதிக்க விடுங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் இது.